நீ உங்க அம்மாவோட சேர்ந்து வாழு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இவன் ஆறு அடையில அவன் மன நிம்மதியோட அவங்க அம்மாவோட சேரல. அவன் என்னால அவங்க அம்மாவுக்கு மிகவும் வருத்தமா இருந்தது. பின்னியும் அவங்க நல்ல ஆலோசனை சொன்னாட்டு இவன் வந்து எங்க அம்மாவோட மனசார ஏற்று வாழ்ந்தான். பல வருஷமா குழந்தை இல்லாம இருந்தாங்க. அவங்க என்ன அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடியே விட்டு கொடுக்குற மனப்பான்மை இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் வருஷம் கழிஞ்சு வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த அப்புறமா அவங்க அப்பாவுக்கு வந்து என்னாச்சுன்னா திடீர்னு காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரிலாம் இதா இருந்தது. அப்போ வந்து இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ணப்போ அவங்க டாக்டர் சொன்னாங்க இவங்களுக்கு வந்து HIV AIDS இருக்கு அப்படின்னு. என்னால வந்து இந்த ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் வந்து ஒதுக்கல, அதை அவங்களையும் அன்பா நினைச்சாங்க. அது மூலம் வந்து இவங்க அப்பா இந்த ஹஸ்பண்ட் வந்து இறக்கும் தருவையில இருந்தப்போ வந்து சந்தோஷமா தான் ஒரு இறந்து பண்ணது. அவங்க மகனை வந்து இவங்க அம்மா நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சாங்க. அந்த டைம்ல வந்து இந்த மகன் வந்து என்ன பண்ணா நல்லா படிச்சு நல்ல பெரிய லெவல்ல வந்தான். அந்த அம்மாவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி அந்த எய்ட்ஸ் பரவிடுச்சு. அப்போ வந்து அந்த மகன் வந்து படிச்சு நல்ல இதுல வந்து அவங்க அம்மாவே நல்லா காமிச்சான். அப்புறம் வந்து இவன் வந்து இப்ப என்ன பண்றான்னா ஒரு பெரிய தொழில் நிறுவனத்துல வந்து ரெட் ரிப்பன் கிளப் இந்த சார்பில் வந்து இந்த எய்ட்ஸால பாதிக்கப்பட்ட தவறாக என்ன உள்ளவங்களுக்கு வந்து அது இந்த மாதிரி எய்ட்ஸ் வந்து கூட இருக்கிறனாலயோ தண்ணி குடிக்கிறனால இந்த மாதிரி பரவுற முறையை சொல்லி கொடுத்து எல்லாரையும் வந்து அன்பார வழங்கணும்னு சொன்னேன். கண்மணி, உன்னோட பள்ளிக்கூடம் வந்துருச்சு, நீ போமா, நல்லா படிக்கணும், எனக்கு புரிஞ்சுதா? ஏய்யா, நம்ம பொண்ணு நல்லா படிச்சு பெரிய ஆளாக நம்ம நல்லா உழைக்கணும். அவ 4 பேருக்கு உதவுற அளவுக்கு அவளை நம்ம படிக்க வைக்கணும். எந்த சாதித்தனம் நம்மளை ஒதுக்கிச்சோ அதே சாதித்தனம் முன்ன மூக்கு மேல 2 வைக்கிற அளவுக்கு அவளை நம்ம படித்தாக்கி காட்டணும். ஆமா மல்லிகா, நீ சொன்ன சரித்த நம்ம மகளை 4 பேரும் மதிக்கிற அளவுக்கு வளர்க்கணும். சரி, நமக்கு நேரம் ஆயிட்டு, நம்ம முதல்ல அது சத்தம் கொண்டு வருவோம். அப்படியா? இன்னொரு ரூபாய் இருக்கு, 4 மணிக்கு போங்க. என்ன பண்ணியா? நல்லா இருக்கியா? என்ன பண்ணிக்கா? நல்லா இருக்கியா? ஐயா, நல்லா இருக்கிறேன். முதலாளி என்ன பண்ணியா? கேளு, தயங்காம கேளுயா. ஒண்ணுமில்ல முதலாளி, சாயங்காலம் போகும்போது கொஞ்சம் சீக்கிரமா போகணும். ஆஸ்பத்திரியில மாத்திரை மருந்து வரும், அப்படியே கொஞ்சம் பணம் வேண்டியா? அப்படியா? இது அதுல 200 ரூபாய் இருக்கு, 4 மணிக்கு போங்க. இங்க பாரு, நம்ம கிட்ட வேலை பார்க்கறா முனியா மல்லிகா கிட்ட ரொம்ப தெரிய பண்ணக்கூடாது. பக்கத்துல உட்கார வந்து தொட்டு பேசுறதுல வச்சுக்க கூடாது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் HIV AIDS ஒரு பயங்கரமான உயிர்கொல்லி நோய் வந்திருக்கு. அக்கறை பயங்கரமா நம்மளுக்கு வந்து ஜாக்கிரதை சொல்லி வேலை பாரு. அதோ ஒரு மூலையில ஒரு கோணிப்பை இருக்குல்ல, அங்கே போய் உட்காரு. கண்மணி, இங்கே வாமா. கண்மணி, நீ பாடத்தை மட்டும்தான் கவனிக்கணும். யாரோடும் சேரக்கூடாது, யாரோடும் தொட்டு பேசக்கூடாது. நீ பாடத்தை மட்டும்தான் கவனிக்கணும். என்ன புரிஞ்சுதா? ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நோய் தாக்கி இருக்கு, அது கண்மணிக்கு இருக்காதுன்னு என்ன விஷயம்? அதனாலதான் சொல்றேன். எனக்கு அப்படி ஒரு நோய் இல்லை கண்மணி, நீ பாடத்தை மட்டும்தான் கவனிக்கணும். யாரோடும் சேரக்கூடாது, யாரோடும் தொட்டு பேசக்கூடாது, யார்கிட்டையும் பாடப்புத்தகத்தை வாங்கக்கூடாது. என்ன புரியுதா? ஏன்னா கண்மணியோட அப்பா அம்மாவுக்கு இருக்கிற ஒரு நோய் தாக்கி இருக்கு, அது கண்மணிக்கு இருக்காதுன்னு என்ன விஷயம்? அதனாலதான் சொல்றேன். டீச்சர், எனக்கு அப்படி ஒரு நோய் இல்லை டீச்சர். இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க டீச்சர். என்ன ஏன் டீச்சர் எல்லாம் பிரிச்சு பாக்குறீங்க? அதெல்லாம் புரியுது கண்மணி, ஒரு பாதுகாப்புக்காக தான் சொன்னேன். போப்போ. கண்மணி, என்னாச்சு?
வாழ்றதை விட செத்து போலாம் நினைக்கிறேன். ஆமா மல்லிகா, இன்னைக்கு நம்ம முதலாளி கூட்ட நமக்கு இருக்கிற நோயை பத்தி மத்தவங்கிட்ட சொல்லி யாரும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, அது இதுன்னு சொல்லி நம்மள ஒதுக்கி வச்சுட்டாரு. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விட குடும்பத்தோட செத்து போனாதான் இந்த சமுதாயத்துக்கு மனசாட்சி இல்லாத மனித குறைவே புரிஞ்சிக்கும். சரியா சொன்னீங்க. என்னம்மா? அப்பா, நம்ம ஏன்மா சாகணும்? நம்ம என்னப்பா தப்பு பண்ணணும்? அப்பா நல்லவர், நீங்க நல்லவங்க. இந்த பாழப்போன எய்ட்ஸ் நோய் அப்பாவுக்கு எப்படியே வந்துருச்சு. அதனால இந்த சமுதாயத்துல நம்ம வாழக்கூடாதுன்னு யாரு சொல்ல முடியுமா? நம்ம சாக கூடாதுமா, சாதிச்சு காட்டணும். என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் ஒழுங்கா எய்ட்ஸ் இருக்கு? ஆனா அது எனக்கு இல்ல ஆண்டி. இதனால எங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள, அண்டை வீட்டுல இருக்கிறவங்களும் பள்ளிக்கூட டீச்சர் ரொம்ப கேவலமா பேசுறாங்க ஆண்டி. அதனால நாங்க யாரு கூடயும் பேசக்கூடாதா, பழகக்கூடாதா, ஏன்னா HIV எய்ட்ஸ் அவங்களுக்கு பரவிடும். எங்க குடும்பத்தை ரொம்ப கேவலமா நடத்துறாங்க ஆண்டி. அதனாலதான் மொத்தமா செத்து போகலாம்னு முடிவெடுத்தோம். ஆனா இதுல எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டி. நம்ம ஏன் ஆண்டி சாகணும்? சாதிச்சு காட்டணும் இல்லையா ஆண்டி? சரியா சொன்ன பாப்பா, நீங்க எங்க கூட வாங்க. நாங்க ஒரு தொண்டு நிறுவனமே வரோம். சரி வாங்க, உங்க ஆசிரியர் முதலாளி பாருங்க. இங்க பாருங்க, நீங்க முந்திரியாரு முதலாளி, நீங்க பள்ளிக்கூட ஆசிரியர். HIV என்பது ஒரு உயிர்கொல்லி நோய் தான். ஆனா அந்த நோய் வந்தவங்களோட பேசுவதாலேயோ பழகுவதாலேயோ கூட உட்கார்ந்து இருந்தால் அது மற்றவங்களுக்கு பரவும்னு அர்த்தம் இல்லை. ஏன் இன்னும் சொல்ல போனா அவங்க பயன்படுத்துகிற துணியையோ பொருளையோ பயன்படுத்துவதால் கூட அந்த நோய் மற்றவங்களுக்கு பரவாது. HIV என்பது ஒரு தொற்று நோய் அல்ல. அதுக்காக அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களை சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறது, கேவலமாக பேசுகிறது, அவமானப்படுத்துகிறது எல்லாம் சட்டப்படி குற்றம், மனசாட்சிப்படி பெரிய குற்றம். படிச்சிருக்கிற நீங்களே இப்படி செய்யலாமா? இது தப்பு இல்லையா? என்ன புரியுதா? என்ன மன்னிச்சிடுங்க, ஏற்ற செப்டிவியாவே நினைச்சுதான் நான் அப்படி இறந்துக்கிட்டேன். இனிமே இவ என் குடும்பத்துல இருக்கு. நானும் தப்பு பண்ணிட்டேன். ஒரு பிரிச்ச மனசுல நான் நஞ்ச கலந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு கண்மணி. இனிமே கண்மணி என் பொண்ணு மாதிரி. இனிதான் ஆண்டி ரொம்ப நன்றி ஆண்டி. உங்களை நம்ம மறக்க மாட்டோம்.